ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே சமயம் சூடாக இருக்க இட்லி கூட இந்த சட்னியை சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு காரம் இந்த வரமிளகாய் மட்டும்தான், நம்ம பச்சை மிளகாய்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. மிளகாய் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஒரு நிமிஷம் போல் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வரமிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லியை இந்த மாதிரி காம்போடவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு இஞ்சியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இஞ்சியை நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது எண்ணெயில் வதங்கி அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம்ன்றதுனால நான் 1 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயத்தில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சேர்த்து வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இது மூடி அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேணாம், ஏன்னா சட்னியில் கொஞ்சம் கொத்தமல்லி தெரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே சட்னி தாளிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பவுமே கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது வெங்காயம், தக்காளிலாம் சேர்க்காம பருப்பு மட்டும் வச்சு அரைப்போம். ஆனால் நம்ம இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி வச்சு அரைக்கும் போது இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கூட இப்படி தான் கொடுப்பாங்க. ஆந்திராவில் டிஃபன் கடைகள்லாம் இந்த சட்னி தான் கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த சட்னியை சூடாக இருக்க இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோசை, குழி பணியாரம், சப்பாத்தி இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.